गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 17ஆம் தேதி. துர்முகி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம். இன்னிலேருந்து தட்சிணாயனம் ஆரம்பம். கிரீஷ்ம ருத்து கடக மாதம், அதாவது ஆடி மாதம். இன்றைக்கி தான் ஆடி மாதம் ஆரம்பம். மூல நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ சுக்காச்சாரியால் பரீட்சித்துக்கு கேட்டபடிக்கு 16, 17, 18, 19, 20 ஆகிய அத்தியாயங்களில் பூமண்டலத்தை வர்ணித்தாள். ஏன்னா சுக்காச்சாரியாளுக்கு பரீட்சித்துக்கு நம்ம நேர கண்ணால் பார்க்குற இந்த விஸ்வம் இருக்கே அதை வர்ணிக்கணுங்கிறது, அதுதான் பகவான்கிறத சொல்லணுங்கிறது.
அதனால பூமண்டலத்தை வர்ணித்தாள். அதன் பிறகு தியுமண்டலம்ங்கிறதான ஆகாசத்தில் இருக்கப்பட்ட சூரியாதிகள் இவாளெல்லாம் வர்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த 21வது அத்தியாயத்தில் அதை சொல்கிறாள். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ சுகாச்சாரியால் 21வது அத்தியாயத்தில் சொல்கிறாருங்கிறத ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் 2 ஸ்லோகங்களில் சொன்னாள். ஏவம் அத்தியாய விம்சத்யாக பூமர்யாதா நிரூபிதா அத பரம் த்யுமர்யாதா பாலனம் த்ரிபிருச்யதே ஏகவிம்சே ரவே கால சக்ரேண பிரமதோன்வகம் ஸ்வகத்யா ராசி சஞ்சாரைஹ லோகயாத்ரா நிரூப்யதே. ஏவம் அத்தியாய விம்சத்யா, இவ்வாறாக 20வது அத்தியாயம் பரியந்தம் பூமர்யாதா நிரூபிதா, பூமண்டல வர்ணனைகளை சொன்னாள். பூமியில் இருக்கப்பட்ட மலைகள், நதிகள், அதனுடைய விஸ்தாரம், இவைகளெல்லாம் எடுத்து சொன்னாள். அதப்பரம் த்யுமர்யாதா, இதன் பிறகு 3 அத்தியாயங்களில் த்யுமர்யாதா, ஆகாசத்தில் இருக்கப்பட்ட நட்சத்திர மண்டலங்கள், சூரியன், சந்திரன், இவைகளெல்லாம் பற்றி சொல்ல போகிறாள். பாலனம் த்ரிபிருச்சியதே 3 அத்தியாயங்களில் சொல்ல போகிறாள். அதில் இந்த 21வது அத்தியாயத்தில் ஏகவிம்சே ரவே கால சக்ரேண பிரமதோன்வகம், இந்த 21வது அத்தியாயத்தில் சூரியனுடைய கதி, சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கப்பட்ட அளவு எத்தனை, அது எப்படி சுத்துறது, இதெல்லாம் பற்றி சொல்கிறாள். ஸ்வகத்யா ராசி சஞ்சாரைஹி லோகயாத்ரா நிரூபியதே, இவ்வாறு சூரியன் செல்வதனால் ஏற்படுற ராசிகள், 12 ராசிகளில் எப்படி சஞ்சாரம் பண்ணுறார் என்பதையெல்லாம் இந்த 21வது அத்தியாயத்தில் சொன்னார்னு சொல்லி 2 ஸ்லோகங்களில் சொன்னாள். இப்பொழுது இந்த 21வது அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஏகவிம்சோऽध्यायः. ஸ்ரீ சுக உவாச்ச ஏதாவானேவ பூவலயஸ்ய சந்நிவேஷः பிரமாணலக்ஷதோ வியாக்கியாதः. சுகாச்சாரியால் சொன்னாள், இவ்வாறாக ஏதாவானேவ, இவ்வாறாக பூவலயஸ்ய, பூமண்டலத்தினுடைய சந்நிவேஷः பிரமாணலக்ஷதா, அதனுடைய அமைப்பு, அதனுடைய விஸ்தாரம், அதனுடைய அளவு, அது எப்படி எப்படிலாம் இருக்குங்கிறது, ரூபம், இதெல்லாம் வியாக்கியாதா விவரிக்கப்பட்டது. நாள் ஏதே நகி திவோ மண்டலமானம் தத்விதः உபதிஷந்தி யதா த்விதலயோः நிஷ்பாவாதீனாம் தே அந்தரேணாந்தரிக்ஷம் ததுபய சந்திதம். அதே மாதிரி சொன்னால், அவரைக்காய், பட்டாணி இதெல்லாம் பிரித்து பார்த்தோன்னா ரெண்டு தளங்களுக்கு 2 பாதியாக இருக்கும். அதுக்கு நடுப்புற அது மாட்டின்னு இருக்கும் அந்த விதைகள். அது சொன்னால் நிஷ்பாவாதீனாம் த்விதலயோஹோ யதா ஏதேனஹி திவஹா மண்டலமானம் நாள். இவ்வாறு தான் பூமியின் ஒன்று, ஆகாசங்கிறது ஒன்று, இது ரெண்டுக்கு நடுப்புற தான் எல்லாம் மாட்டின்னு இருக்கு, ஸ்பேஸ் இருக்குது, அந்தரிக்ஷங்கிற ஸ்பேஸ் இருக்குது. அதை சொன்னால் இங்கே ஏதே நகி திவோ மண்டலமானம் தத்வித உபதிஷந்தி யதா த்விதலயோஹோ நிஷ்பாவாதீனாம் தே அந்தரேணாந்தரிக்ஷம் ததுபய சந்திதம். உயரக்கு ஆகாச மண்டலம்ங்கிறது ஒன்று, கீழே பூகோளம் பூமண்டலம்ங்கிறது ஒன்று, இது ரெண்டுக்கும் நடுப்புற அமைஞ்சிருக்கிறது அந்தரிக்ஷம்ங்கிற ஸ்பேஸ், இடைவெளி. தது உபய சந்தித்தம் அந்தரிக்ஷம் சொன்னாள். என் மத்தியகதோ பகவான் தபதாம் பதி தபன ஆதபேன திரிலோகீம் பிரதபதி அவபாசயதி ஆத்மபாசா ச ஏஷ உதகயன தட்சிணாயன வைஷுவத சஞ்ஞாபிः மாந்திய சைக்ரிய சமானாபிः கதிபிः ஆரோகண அவரோகண சமானஸ்தானேஷு
யதா சவனம் அபிபத்யமானஹ மகராதிஷு ராசிஷு அஹோராத்திராணி தீர்க்க ஹ்ரஸ்வ சமானானி விதத்தே. ஆகாசத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது, வெயிலில் கொளுத்தராள். ஆத்தபேன பிரதபதி. பகவான் சூரியநாராயணன் மூர்த்தி இருக்காரே, சூரியன் என் மத்தியகத்தாக ஆகாசத்துக்கு நடுப்புற ரொம்ப பிரகாசமாக தப்பதாம் தப்பதி. தப்பதாம் பதினா எல்லா விதமான பிரகாசங்களுக்கும் தலைவர் அவர் தான். அந்த ஒளியினால்தான் பாக்கியெல்லாம் ஜொலிக்கிறது, பிரகாசிக்கிறது. தப்பதாம் பதின்னு சுவாமி சூரியனுக்கு பேர். பகவான் தபனஹ. பகவான் தபனஹனா சூரிய பகவான் அர்த்தம். அவர் என்ன பண்ணுறாராம், திரிலோகீம் ஆதபேன பிரதபதி. இந்த 3 லோகத்தையும் வெயிலால் கொளுத்தராராம். அவருடைய ஸ்வயம் பிரகாசத்தினால ஆத்மபாசா அவபாசயதி. டார்ச் லைட்டு போட்டு வெளிச்சம் காட்டுற மாதிரி 3 லோகத்துக்கும் வெளிச்சத்தை காட்டின்னு இருக்காராம் அந்த சூரிய பகவான். ச ஏஷா, அப்பேற்பட்ட இந்த பகவான் சூரிய பகவான் உதகயன தட்சிணாயன வைஷுவத சஞ்ஞாபிஹி மாந்திய சைக்ரிய சமானாபிஹி கதிபிஹி. அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறார், உதகயன தட்சிணாயன வைஷுவத சஞ்ஞாபிஹி. உத்தராயணம் தட்சிணாயனம் வைஷுவதம், அதாவது விஷுன்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட வழியாக மெதுவாக போகிறாராம். தட்சிணாயனம்னா தென்னோக்கி செல்லுதல், உத்தராயணம்னா வடநோக்கி செல்லுதல். இப்படி மெதுவாக போகிறாராம். மாந்திய சைக்ரிய சமானாபிஹி கதிபிஹி. மெதுவாக போகிறார், அப்புறம் வேகமாக போகிறார், அப்புறம் சமமாக போகிறாருங்கிறது அப்படி பாதி தோன்றது நமக்கு. அப்படி வேகமாக போகிறதுன்னு இல்லை, அவர் அதே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கார். அதான் நம்ம ஆக்சிஸ் அப்படி இருக்குது, பூமியினுடைய ஆக்சிஸு சாஞ்சி இருக்குது, அதனால அப்படி தெரியறதாம். மாந்திய சைக்ரிய சமானாபி கதிபிஹி. மெதுவாக போகிறது, வேகமாக போகிறது, சமமாக போகிறது. எப்போ ஈக்குவேட்டர் சமயம் அவர் தாண்டின்னு போகிறாரோ அப்போ சமமாக போகிற மாதிரி தெரியும். அப்போ பகல் ராத்திரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் ராத்திரி. வேகமாக போகிறதுன்னு சொல்கிறது எப்போன்னா, சீக்கிரமாகவே பகல் முடிஞ்சு கொடுத்தோன்னா அப்போ வேகமாக போகிற மாதிரி தோணும். அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அது ரொம்ப தெற்கு தேசத்தில் இருக்கிறதே வடக்க இருக்கிற வாளுக்கு அப்படி தோன்றுறது. இதுதான் சொன்னாள். மாந்திய சைக்ரிய சமானாபி கதிபிஹி ஆரோகண அவரோகண சமானஸ்தானேஷு. ஏறுறார் இறங்குறாருன்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, ஏறுவது இறங்குவதுன்னா, பூமிக்கு ஈக்குவேட்டர்னு இருக்குது, நார்த் போல் இருக்குது, சவுத் போல் இருக்குது. ஆனால் ஷாஞ்சி இருக்குது அதனுடைய ஆக்சிஸ். அதனால் அது சுத்தரத்தை எப்படி தோன்றதுன்னா, இப்போ சூரியன் மேலேயும் கீழையும் போயிட்டு வர மாதிரி தோன்றது. அது பூமி தான் சுத்துறது சூரியனை, நமக்கு தெரியும். அதுதான் சொன்னால் ஏறுறது மாதிரியும் இறங்குற மாதிரியும் தோன்றதுன்னுட்டு. அப்போ என்ன ஆறுதுனால் மகராதிஷு ராசிஷு. அப்போ மேஷம் மகரம் முதலான ராசிகளில், அதாவது தை ஆடி சித்திரை ஐப்பசி இதெல்லாம் துலாம், இந்த அந்தந்த காலங்களுக்கு ஏற்றவாறு யதா சவனம் அபிபத்யமானஹ, அந்தந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் சஞ்சாரம் பண்ணுறாராம். வேகமாகவோ மெதுவாகவோ இல்லை சமானமாகவோ. அபிபத்யமானஹ தீர்க்க ஹ்ரஸ்வ சமானானி, நீண்ட நேரம் போகிறது, குறுகிய நேரம் போகிறது, சம நேரம் போகிறதுங்கிறதாக. அதனால்தான் நார்த்து போலில் போனால் எப்போ பார்த்தாலும் லைட் இருந்துகிட்டே இருக்கும்னே, லேண்ட் ஆஃப் தி மிட் நைட் சன்னுட்டு சொல்கிறது. அப்படின்னா அதெல்லாம் இங்கே கணக்கு போட்டு சொல்கிறாள். அகோ ராத்திராணி விதத்தே, இவ்வாறாக பகல் இரவு ரெண்டையும் அமைச்சு கொடுக்கிறார் இந்த சூரிய பகவான்னு சொன்னாள். என் மத்தியகதோ பகவான் தபதாம்பதி தபன ஆதபேன திரிலோகீம் பிரதபதி அவபாசயதி ஆத்மபாசா சயேஷ உதகயன தட்சிணாயன வைஷுவத சஞ்ஞாபி மாந்திய சைக்ரிய சமானாபி கதிபி ஆரோகண அவரோகண சமானஸ்தானேஷு யதா சவனம் அபிபத்யமானோ மகராதிஷு ராசிஷு அஹோராத்திராணி தீர்க்க ஹ்ரஸ்வ சமானானி விதத்தே. நம்மெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னே. ஏன்னா இன்றைக்கி தட்சிணாயன புண்ணிய காலத்தை அன்றைக்கி சூரியனை பற்றி சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொன்னதை நம்ம அத்தியனம் பண்ணுறோம். இன்றைக்கி யதா மேஷதுலயோஹோ வர்த்ததே ததா அஹோராத்திராணி சமானானி பவந்தி. யதா
वृषभादिषु पञ्चसु च राशिषु चरति तदा अहान्येव वर्धन्ते ह्रसति च मासि मासि ஏகைகா கட்டிகா ராத்திரிஷு. அழகா சொன்னாள். மேஷராசி துலா ராசிகளில் அந்த மாதங்களில் எப்போது பகவான் சூரியன் இருக்காரோ, அதாவது சித்திரையிலேருந்து ஐப்பசி மாதம் பரியந்தம் எப்போ இருக்காரோ அப்போல்லாம் என்ன ஆகும்னால் யதா மேஷத்துலையோகோ வர்த்ததே, மேஷராசி துளாராசி சித்திரை ஐப்பசி மாதங்களில் அதுக்கு அந்த அந்த மாதங்களில் எப்போ இருக்கு அவர் எதா வர்த்ததே சூரியன் எப்போ இருக்காரோ அப்போ அஹோராத்திராணி சமானானி, அப்போ பகல்கள் இரவுகள் ரெண்டும் சமானமாக இருக்குன்னாள். ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட் இருக்கான். யதா விருஷபாதிஷு பஞ்சசு ச ராசிஷு சரதி, அது மாதிரி விருஷபம் முதலான 5 ராசிகள், அதாவது வைகாசியிலேருந்து ஆரம்பித்து 5 மாதங்களில் சஞ்சரிக்கிறது. யதா சரதி ததா ஹானியேவ வர்த்தந்தே, அப்பொழுது பகல் நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுமாம். அதே மாதிரி யதா விருஷபாதிஷு பஞ்சசு ச ராசிஷு சரதி ததா ஹான்யேவ வர்த்தந்தே ह्रसति च மாசி மாசி ஏகைகா கட்டிகா ராத்திரிஷு. இரவு நேரங்களில் ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு நாழிகை, அதாவது 24 நிமிஷங்கிறது குறைஞ்சுட்டே வருமாம் சொன்னாள். யதா விருச்சிகாதிஷு பஞ்சசு வர்த்ததே ததா அகோராத்திராணி விபத்யயானி பவந்தி. அதே மாதிரி விருச்சிகம் முதலான 5 ராசிகள், அதாவது கார்த்தி மாதத்துலேருந்து ஆரம்பித்து 5 மாதங்கள் இருக்கும்பொழுது எதா வர்த்ததே சூரியன் அப்போ என்ன பண்ணுறாருனார், அகோராத்திராணி விபர்யயானி பவந்தி, பகல் இரவு நேரங்கள் நேர்மாறாக முன்னாடி என்ன சொன்னமோ அதுக்கு நேர்மாறாக ஆறுதுனால், அப்போது இரவு நேரங்கள் குறையாமல் இரவு நேரங்கள் ஜாஸ்தியாக போகும், பகல் நேரங்கள் குறைஞ்சுட்டே வரும் நாள். அது வின்டர் சீசனில் தான் ஆகும். இரவு நேரம் ஜாஸ்தியாக போயிடும், பகல் நேரம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதுக்கு தான் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பாருங்கோ, அதுதான் சொன்னாள். யதா விருச்சிகாதிஷு பஞ்சசு வர்த்ததே ததா அஹோராத்திராணி விபர்யயானி பவந்தி யாவத் தட்சிணாயனம் அஹானி வர்த்தந்தே யாவத் உதகயனம் ராத்திரயः. தட்சிணாயனம் வர பகல் நேரங்கள் மெதுவாக அதிகமாகவே ஆயின்றிருக்காம், அதாவது உத்தராயண சமயத்தில். யாவது உதகயனம் ராத்திரையா, அப்புறம் என்ன ஆகும்னால் அப்புறம் உத்தராயணம் ஆரம்பிக்கிற வரை இரவு நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா. அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் கடைசி முழுக்க தட்சிணாயனம், தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆனி மாதம் கடைசி தேதி பரியந்தம் உத்தராயணம். அதனால தான் இன்றைக்கி ஆடி மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கி தட்சிணாயனம் ஆரம்பம். அப்போ இன்னிலேருந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ராத்திரி காலம் ஜாஸ்தி ஆகிட்டே வரும்னாள். இது அழகாக வர்ணித்தாள். ஏவம் நவகோட்டய ஏக 50 லக்ஷாணி யோஜனானாம் மானசோத்தரகிரி பரிவர்த்தனஸ்ய உபதிஷந்தி தஸ்மின் ஐந்திரீம் புரீம் பூர்வஸ்மாத் மேரோः தேவதானீம் நாம தக்ஷிணதோ யாம் யாம் சம்யமனீம் நாம பశ్చాத் வாருணீம் நிம்லோச்சனீம் நாம உத்தரதः சௌமியாம் விபாவரீம் நாம தாசு உதய மத்தியான்ன அஸ்தமய நிஷீதானீதி பூதானாம் பிரவிற்த்தி நிவிற்த்தி நிமித்தானி சமய விசேஷேண மேரோஹோ சதுர்திஷம். இந்த சூரியனுடைய கதியினால, அதாவது சூரியன் கதி இல்லைங்கிறது நமக்கு தெரியும், இந்த பூமி தான் சூரியனை சுற்றிகிட்டே வராள், அதனால்தான் சீசன் ஏற்படுறது. ஆனால் பூமியில் இருக்கப்பட்ட நமக்கு சூரியன் என்னமோ மேலேயும் கீழையும் போயிட்டு வர மாதிரி தோன்றது, உத்தராயணம் தட்சிணாயணம், அதனால தான் பேரை வச்சுருக்கோம். அதை இங்கே சொன்னால் பூமண்டலத்தை வர்ணித்த சுகாச்சாரியால் ஏவம் நவகோட்டய ஏக 50 லக்ஷாணி யோஜனானாம் மானசோத்தரகிரி பரிவர்த்தனஸ்ய உபதிஷந்தி. இவ்வாறாக இந்த மானசோத்தரகிரின்னு முன்னாடி சொன்னமே, அதை பிரதட்சணம் பண்ணுறதுக்கு மானசோத்தர கிரி பரிவர்த்தனஸ்ய, கிரி பரிவர்த்தனம்னா சுத்துறதுன்னு அர்த்தம். சூரியன் சுத்துறார், அது எத்தனை தூரம் நாளது. யோஜனானாம் நவகோட்டையா ஏக 50 லக்ஷாணி, 9,51,00,000 யோஜனைகள் தூரமாம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறாள், விஞ்ஞானிகள்லான்னு சொன்னாள்.
உபதிசந்தி. அதில் இந்த மானசோத்தரகிரிங்கிற மலை இருக்கே, அதை நம்ம ஆக்சிஸ் மாதிரி வச்சுக்கலாம். அதை கிழக்கே என்ன இருக்குது, மேற்கே என்ன இருக்குது, வடக்கே என்ன இருக்குது, தெற்கே இருக்குதுன்னு சொன்னாள். தஸ்மின் மேரோஹோ பூர்வஸ்மாத் தேவதானீம் நாம ஐந்திரீம் புரீம். இந்த மேரு மலை இருக்கே, அதுக்கு கிழக்கே தேவதானிங்கிறதான இந்திரனுடைய பட்டணம் இருக்காம். தட்சிணதா யாம் சம்யமினீம் நாம. சம்யமினிங்கிறதான நகரம் பட்டணம் அது யமனை சேர்ந்தது. அது தெற்கு தேசத்தில் தெற்கு திக்கில் இருக்குது. பஷாத்து வாருணீம் நிம்லோச்சனீம் நாம. அதுக்கு மேற்கு பாகத்தில் நிம்லோச்சனின்னு ஒரு பட்டணம், அது வருணனுக்கு பட்டணம், அது கேபிட்டல். உத்தரதா சௌமியாம் விபாவரீம் நாம. வடக்க மேருமலைக்கு வடக்கு தேசத்தில் வடக்கு பக்கம் சந்திரனுக்கு பட்டணம் இருக்காம், கேபிட்டல் விபாவரின்னு அந்த பட்டணத்துக்கு பேர். இப்படி 4 திசைகளும் மேரோஹோ சதுர்திசம் தாசு சமய விசேஷேன பூதானாம் பிரவிருத்தி நிவிருத்தி நிமித்தானி. ஆகையினால அங்கங்கே இருக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காளே பூமண்டலத்தில், மேற்க இருக்கா, கிழக்க இருக்கா, வடக்க இருக்கா, சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கா, அப்படி ஒன்றுலையும் இருக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காளே, அவளுடைய நடை உடை, அவளுடைய ஜீவன் எப்படி இருக்கிறது எல்லாம் இந்த கால கதியினால் சமய விசேஷேன அந்தந்த கால விசேஷத்துக்கு தகுந்த மாதிரி அவளுடைய கதிகள் ஏற்படும்னு சொன்னாள். அவளுக்கு உதய மத்தியான்னாஸ்தமய நிஷீதானீதி. சூரியோதயம், நடுப்பகல், நடுநிஷி, சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், இதெல்லாம் அவள் இருக்கிற இடம் எந்த பூமண்டலத்தில் எந்த பாகத்தில் இருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி அமையும்னு சொன்னாள் இந்த சூரியனுடைய கதியினால். ஏவம் நவகோட்டய ஏகபஞ்சாசத் லக்ஷாணி யோஜனானாம் மானசோத்தரகிரி பரிவர்த்தனஸ்ய உபதிசந்தி. தஸ்மின் ஐந்திரீம் புரீம் பூர்வஸ்மாத் மேரோஹோ தேவதானீம் நாம. தக்ஷிணதோ யாம் சம்யமினீம் நாம. பஷாத் வாருணீம் நிம்லோச்சனீம் நாம. உத்தரதா சௌமியாம் விபாவரீம் நாம. தாசு உதய மத்தியான்ன அஸ்தமய நிஷீதானீதி பூதானாம் பிரவிருத்தி நிவிருத்தி நிமித்தானி சமய விசேஷேன மேரோஹோ சதுர்திசம். இவ்வாறாக 4 பாகங்களையும் மேருனுடைய 4 பாகங்களையும் ஜனங்கள் எப்படியெல்லாம் அவளுக்கு மார்னிங் டைம் ஈவினிங் டைம் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த டைமே எப்படி கால விசேஷம் இருக்குது இந்த சூரியனுடைய கதியினாலேன்னு எடுத்து சொன்னாள். தத்ரத்யாம் திவச மத்தியங்கத ஏவ சதா ஆதித்யஸ்தபதி சவ்யேனாச்சலம் தட்சிணேன கரோதி. அந்த மேரு ஊட்டக அங்கே இருக்கப்பட்ட சூரியன் இருப்பவாளுக்கு எப்பொழுதுமே நடுப்பகல் நேரத்தில் உள்ளவளாக இருப்பாளாம். சதா திவச மத்தியங்கதையவ, எப்போதுமே டே டைம், அதாவது ஆஸ் யூ கோ டுவர்ட்ஸ் த நார்த் போல். தர்த்தத்தியானாம் ஆதித்யா சதா திவச மத்தியங்கதாக ஏவ, லேண்ட் ஆஃப் தி மிட் நைட் சன்னு சொல்கிறது. அங்கே எப்போதும் பிரகாசமாகவே இருந்துருப்பாள். தபதி சவ்யேன சலன்னு தட்சிணேன கரோதி. நட்சத்திரங்களுக்கு நேர்முகமாக மேருவை சுற்றி எப்படி வலம் வந்துருக்காளாம் சூரிய பகவான். அதாவது ஆக்சிஸ் இப்படி சாஞ்சி இருக்கு, அது சொல்கிறாள். யத்ரோதேதி தஸ்ய சமான சூத்திர நிபாதே நிம்லோச்சதி யத்ர க்வச்சன ஸ்யந்தேன அபிதபதி தஸ்ய ஹைஷ சமான சூத்திர நிபாதே பிரஸ்பாபயதி தத்ர கதம் ந பஷ்யந்தியே தம் சமனுபஷ்யேரன். சூரிய பகவான் எப்படின்னாள், எத்திர உதேதி, அவர் எங்கே உதிக்கிறாரோ அதுக்கு நேர் எதிர்முகமாக போய் மறையிறாராம். தஸ்ய சமான சூத்திரேக நிம்லோஜதி எத்திர கொச்சன செந்தேன அபிதபதி. எப்பொழுது சூரிய பகவான் ஆகாசத்தில் நடுப்பகலில் நடு உச்சியில் பிரகாசமாக இருக்காரோ அதுக்கு நேர் எதிராக உள்ள இடத்துல எல்லாரும் நடுநிஷியாக இருக்குமாம். அதாவது பூமண்டலத்தை சொல்கிறாள். இப்போ இங்கே நடுநிஷின்னாக்க சிங்கப்பூரில் நடுப்பகலாக இருக்கும், அப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில். தஸ்ய சமான சூத்திரேக, அதுக்கு நேர் ஆப்போசிட் இடத்துல எல்லாரும்
ஏஷகா பிரஸ்வாபயதி, அங்கே தூங்க பண்ணுறாராம். தூங்க பண்ணுறதுன்னா என்ன, அங்கே மிட் நைட் ஆகிடும். இங்கே மிட் டேயாக இருக்கிறதே அங்கே மிட் நைட்டு, நேர் ஆப்போசிட் டைரக்ஷனில். எந்த இடத்த எடுத்தாலும் சரி அப்படி தான். பிரஸ்வாபயதி தத்ர கதம் ஏதம், அதே மாதிரி எங்கே உதயமாறவா இருந்துருக்காரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் சூரியனை அஸ்தமிக்கிறத பார்ப்பாளாம். சமனு பஷ்யேரன் அபஷ்யந்தி, அது சொன்னால் இது பூமண்டலத்தை வர்ணிக்கத்தை சொன்னால் சூரியனுடைய மோஷன்னால எப்படி ஏற்படுறதுங்கிறது. யத்ரோதேதி தஸ்ய சமான சூத்திர நிபாதே நிம்லோச்சதி, யத்ர க்வச்சன ஸ்யந்தேன அபிதபதி தஸ்ய ஹைஷ சமான சூத்திர நிபாதே பிரஸ்வாபயதி, தத்ர கதம் ந பஷ்யந்தி ஏத் தம் சமனு பஷ்யேரன். மிட் நைட் இருக்கிற நேர் ஆப்போசிட் டைரக்ஷன் 180 degrees ஆப்போசிட்டில் மிட் டேங்கிறதெல்லாம் எடுத்து வியாக்கியானமாக சொன்னால் சுக்காச்சாரியால் பரீட்சத்துக்கு. இது சூரியனுடைய சுத்தல்னால வருதுன்னால் இதுவும் நமக்கு தெரியும். பூமியின் தன்னையே தன்னை சுத்தத்தினால அப்படி தோன்றதுங்கிறது நமக்கு தெரிகிறது. யதா சைந்திரியாக புரியாக பிரச்சலதே பஞ்சதச घटिकाभिः யாம் யாம் சபாதகோட்டித்வயம் யோஜனானாம் சார்த்தத்வாதச லக்ஷாணி சாதிகானி சோபயாதி. அவர் யதா ஐந்திரியாக புரியாக பிரச்சலத்தே, சூரியன் எப்பொழுது இந்திரனுக்குள்ளான புரி இருக்கே, இந்திரபுரி, இந்த இந்திரனுடைய தேவதானி இருக்கே, அங்கேருந்து கிளம்பி ஐந்திரியம் புரி அப்பொழுது அங்கேருந்து கிளம்புறாரோ அப்பொழுது பஞ்சதச கட்டிகாபிகி, அதாவது 15 நாழிகைங்கிறது 6 மணி நேரம். அதில் என்ன பண்ணுறாள்னால் சபாத கோட்டித்வைஹி சார்த்தத்வாதச லக்ஷாணி சாதிகானி யோஜனானாம், 2,37,00,000 யோஜனை தூரம் கடந்து போய் ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது தென் திசை யமபுரி யாம் யாம் ச உபயாதி, யமனுடைய இருக்கிற இடத்துக்கு போகிறாருனால் இத்தனை தூரம் அவர் போக வேண்டியிருக்குனால் அது என்ன அர்த்தம்னா, அந்த பூமியை அப்படியே சுற்றிகிட்டே இருக்குது சூரியனை நமக்கு தெரியும். அது ஒரு இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக அப்படி சுற்றின்னு இருக்கிறதே 365 நாளில் ஹாஃப் ஆஃப் த டே போகிறதே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகும். அதுக்கு போகிறதுக்கு எத்தனை தூரங்கிறது இந்த 2,37,00,000 யோஜனை தூரங்கிறத கணக்கு பண்ணி சொன்னாள். யதா சைந்திரியாக புரியாக பிரச்சலத்தே பஞ்சதச घटिकाभिः யாம் யாம் சபாதகோட்டித்வயம் யோஜனானாம் சார்த்தத்வாதச லக்ஷாணி சாதிகானி சோபயாதி. அதாவது நேர மேருன்னா நார்த் போல், அங்கேருந்து சவுத் போலுக்கு போகிற தூரம் அதை சொன்னாள். இந்த எத்தனை தூரங்கிறத எடுத்து சொன்னாள். இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஏகவிம்சோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச ஏதாவானேவ பூவலயஸ்ய சன்னிவேஷः ஏதாவானேவ பூவலயஸ்ய சன்னிவேஷः பிரமாணலக்ஷதோ வியாக்கியாதः ஏதேன ஹி திவோ மண்டலமானம் தத்விதः உபதிஷந்தி யதா த்விதலயோः நிஷ்பாவாதீனாம் தே அந்தரேணாந்தரிக்ஷம் ததுபயசந்திதம் யன்மத்யகதோ பகவான் தபதாம் பதிः தபன ஆதபேன
त्रिलोकीं प्रतपति त्रिलोकीं प्रतपति त्रिलोकीं प्रतपति अवभासयति आत्मभासा अवभासयति आत्मभासा अवभासयति आत्मभासा स एष उदगयन दक्षिणायन वैषुवत संज्ञाभिः स एष उदगयन दक्षिणायन वैषुवत संज्ञाभिः स एष उदगयन दक्षिणायन वैषुवत संज्ञाभिः मान्द्यशैघ्र्य समानाभिः मान्द्यशैघ्र्य समानाभिः मान्द्यशैघ्र्य समानाभिः गतिभिः 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 आरोहण अवरोहण आरोहण अवरोहण आरोहण अवरोहण समानस्थानेषु 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 यथा सवनम् अभिपद्यमानः यथा सवनम् अभिपद्यमानः यथा सवनम् अभिपद्यमानः मकरादिषु राशिषु मकरादिषु राशिषु मकरादिषु राशिषु अहोरात्राणि 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 दीर्घह्रस्व समानानि विधत्ते दीर्घह्रस्व समानानि विधत्ते दीर्घह्रस्व समानानि विधत्ते यदा मेषतुलयोः वर्तते यदा मेषतुलयोः वर्तते यदा मेषतुलयोः वर्तते तदा अहोरात्राणि समानानि तदा अहोरात्राणि समानानि तदा अहोरात्राणि समानानि भवन्ति 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 यदा वृषभादिषु पञ्चसु च राशिषु चरति यदा वृषभादिषु पञ्चसु च राशिषु चरति यदा वृषभादिषु पञ्चसु च राशिषु चरति तदा अहान्येव वर्धन्ते तदा अहान्येव वर्धन्ते तदा अहान्येव वर्धन्ते ह्रसति च मासि मासि एकैका घटिका रात्रिषु ह्रसति च मासि मासि एकैका घटिका रात्रिषु ह्रसति च मासि मासि एकैका घटिका रात्रिषु यदा वृश्चिकादिषु पञ्चसु वर्तते यदा वृश्चिकादिषु पञ्चसु वर्तते यदा वृश्चिकादिषु पञ्चसु वर्तते तदा अहोरात्राणि विपर्ययाणि भवन्ति तदा अहोरात्राणि विपर्ययाणि भवन्ति तदा अहोरात्राणि विपर्ययाणि भवन्ति यावत् दक्षिणायनम् अहानि वर्धन्ते यावत् दक्षिणायनम् अहानि वर्धन्ते यावत् दक्षिणायनम् अहानि वर्धन्ते यावत् उदगयनं रात्रयः यावत् उदगयनं रात्रयः यावत् उदगयनं रात्रयः एवं नवकोटय एकपञ्चाशत् लक्षाणि योजनानाम् एवं नवकोटय एकपञ्चाशत् लक्षाणि एवं नवकोटय एकपञ्चाशत् लक्षाणि योजनानां मानसोत्तरगिरि परिवर्तनस्य उपदिशन्ति मानसोत्तरगिरि परिवर्तनस्य उपदिशन्ति मानसोत्तरगिरि परिवर्तनस्य उपदिशन्ति तस्मिन् ऐन्द्रीं पुरीं तस्मिन् ऐन्द्रीं पुरीं तस्मिन् ऐन्द्रीं पुरीं पूर्वस्मात् मेरोः देवधानीं नाम पूर्वस्मात् मेरोः देवधानीं नाम पूर्वस्मात् मेरोः देवधानीं नाम दक्षिणतो याम्यां संयमनीं नाम दक्षिणतो याम्यां संयमनीं नाम दक्षिणतो याम्यां संयमनीं नाम पश्चात् वारुणीं निम्लोचनीं नाम पश्चात् वारुणीं निम्लोचनीं नाम पश्चात् वारुणीं निम्लोचनीं नाम उत्तरतः सौम्यां विभावरीं नाम उत्तरतः सौम्यां विभावरीं नाम उत्तरतः सौम्यां विभावरीं नाम तासु उदय मध्याह्न अस्तमय निशीथानीति तासु उदय मध्याह्न अस्तमय निशीथानीति
தாசு உதய மத்தியான்னாஸ்தமய நிஷீதானீதி பூதானாம் பிரவருத்தி நிவೃತ್ತಿ நிமித்தானி பூதானாம் பிரவருத்தி நிவೃತ್ತಿ நிமித்தானி பூதானாம் பிரவருத்தி நிவೃತ್ತಿ நிமித்தானி பூதானாம் பிரவருத்தி நிவೃತ್ತಿ நிமித்தானி சமய விசேஷேண மேரோஹ சதுர்திசம் சமய விசேஷேண மேரோஹ சதுர்திசம் சமய விசேஷேண மேரோஹ சதுர்திசம் தத்ரத்யானாம் திவச மத்யங்கத ஏவ தத்ரத்யானாம் திவச மத்யங்கத ஏவ தத்ரத்யானாம் திவச மத்யங்கத ஏவ சதா ஆதித்யஸ்தபதி சதா ஆதித்யஸ்தபதி சதா ஆதித்யஸ்தபதி சவ்யேனாச்சலம் தக்ஷிணேன கரோதி சவ்யேனாச்சலம் தக்ஷிணேன கரோதி சவ்யேனாச்சலம் தக்ஷிணேன கரோதி யத்ரோதேதி தஸ்ய சமானசூத்திரநிபாதே யத்ரோதேதி தஸ்ய சமானசூத்திரநிபாதே யத்ரோதேதி தஸ்ய சமானசூத்திரநிபாதே நிம்லோச்சதி 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 யத்ர க்வச்சன ஸ்யந்தேன அபிதபதி யத்ர க்வச்சன ஸ்யந்தேன அபிதபதி யத்ர க்வச்சன ஸ்யந்தேன அபிதபதி தஸ்ய ஹைஷ சமானசூத்திரநிபாதே பிரஸ்வாபயதி தஸ்ய ஹைஷ சமானசூத்திரநிபாதே பிரஸ்வாபயதி தஸ்ய ஹைஷ சமானசூத்திரநிபாதே பிரஸ்வாபயதி தத்ர கதம் ந பஷ்யந்தி ஏதம் சமனுபஷ்யேரன் தத்ர கதம் ந பஷ்யந்தி ஏதம் சமனுபஷ்யேரன் தத்ர கதம் ந பஷ்யந்தி ஏதம் சமனுபஷ்யேரன் யதா சைந்திரியாः புர்யாः பிரச்சலதே யதா சைந்திரியாः புர்யாः பிரச்சலதே யதா சைந்திரியாः புர்யாः பிரச்சலதே பஞ்சதசகட்டிகாபிः 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 யாம் யாம் சபாதகோட்டித்வயம் யாம் யாம் சபாதகோட்டித்வயம் யாம் யாம் சபாதகோட்டித்வயம் யோஜனானாம் 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 சார்த்தத்வாதசலக்ஷாணி 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 சாதிகானி சோபயாதி சாதிகானி சோபயாதி சாதிகானி சோபயாதி ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது 11வது ஸ்லோகத்தில் சொல்றாள், ஏவம் ததோ வாருணீம் சௌம்யாமைந்திரீம் ச புனः ததான்யே ச கிரகாः சோமாதயோ நக்ஷத்ரைः சக ஜோதிஷ்சக்ரே சமபியுத்யந்தி சகவா நிம்லோச்சதி. சூரியனை சுற்றி வரலும் இருக்கிற நட்சத்திரம், சந்திரன் முதலான மற்றும் இருக்கப்பட்ட கிரகங்கள், நட்சத்திர மண்டலங்கள், ஜோதிர் மண்டலங்கள் இதெல்லாம் சொல்கிறாள். ஏவம் ததோ வாருணீம் சௌமியாம் ஐந்திரீம் ச புனः ததான்யே ச கிரகாः சோமாதயோ நக்ஷத்ரைः சக ஜோதிச்சக்ரே சமபியுத்யந்தி சகவா நிம்லோச்சந்தி. இப்போ சொன்னாலே இந்த பூமண்டலத்தை மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே எல்லாத்துலேயும் மேற்கே வருணபுரி, வருணனுடைய கேபிட்டல். நார்தன் மோஸ்ட் பார்ட்டில் சந்திரபுரி, சந்திரனுடைய கேபிட்டல். கிழக்கு பாகத்தில் இந்திரனுடைய புரி, இப்படிலாம் சொன்னாலே. அப்புறம் தெற்கில் யமபுரின்னு சொன்னாலே. அதே மாதிரி சூரியன் என்ன பண்ணுறாள், இது எல்லாத்துக்கும் போய் சேர்றாளாம். அதே மாதிரி சோமாதயா அந்நியே கிரகாச்ச நக்ஷத்திரை சக, இன்னும் இவரோட கூட சேர்ந்து என்னென்னலாம் ஜோதிர்மண்டலத்தில் உதயமாகிறது மறைகின்றதுன்னார். இவர் எப்பெல்லாம் உதயமாகிறாரோ அப்பெல்லாம் அதுவும் இருக்குது. அப்படி அதே மாதிரி அதுவும் உதயமாகி மறைகின்றதாம். என்னென்னால் சோமாதயா சந்திரன் முதலான அந்நிய கிரகா மட்டும் இருக்கப்பட்ட நவகிரகம்னு சொல்கிறோமே, அந்த கிரகங்கள் எல்லாம் நக்ஷத்திரை சக ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களோடு கூட ஜோதிஷ்சக்கரே ஜோதிர்மண்டலமான ஆகாச மண்டலம் இருக்குது. அதில் சமபியுத்யந்தி சகவா நிம்லோச்சதி, உதயமாகின்றன மறைகின்றன எல்லாம் நடக்கிறதுனால். ஏவம் முகூர்த்தேன 34 லக்ஷ யோஜனானி
அஷ்டசதாதிகானி சௌரோ ரதः த்ரைமயோசௌ சதஸ்ருஷு பரிவர்த்ததே புரீஷு. ஏவம் நாள் இவ்வாறாக திரைமய மூன்று வேதங்களுக்கும் சுரூபமாக இருக்கப்பட்ட அந்த சூரியன் இருக்கானே, அசௌ சௌரா இந்த சூரியன் அவருடைய ரத்தத்தில் எரிக்கிறார். அந்த ரத்தத்தில் எரிக்கிறாராம் ரதா. அந்த சூரியனுடைய ரத்தம் இருக்கே அது எவ்வளோ வேகமாக போகிறதுனால் முகூர்த்தேன அஷ்ட சதாதிகானி சதுஸ்திரிம்ஷத் லக்ஷ யோஜனானி. இந்த 4 புரிகள் இருக்கே அதை சுற்றி வராலாம். அதை சுற்றி வரத்துக்கு எத்தனை நாள் ஆறுதுனால் ஒரு முகூர்த்த காலத்தில் முகூர்த்தேனா 1 மணி நேரம், 1.5 மணி நேரம். ஒரு 1.5 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாள்னால் 34,800,000 யோஜனை தூரம் சுற்றுறாராம். அவ்வளோ வேகமாக சூரியன் சுற்றுறாருனால் அவருடைய ஸ்பீடு வித் விச் இ கோஸ் அரவுண்ட் அதை சொன்னாலிங்க. ஏவம் முகூர்த்தேன 1.5 மணி நேரத்தில் சதுஸ்திரிம்ஷத் லக்ஷ யோஜனானி அஷ்டசதாதிகானி சௌரோ ரதः த்ரைமயோசௌ சதஸ்ருஷு பரிவர்த்ததே புரீஷு. 4 பட்டணங்கள் இருக்கு சொன்னமே, அதெல்லாத்தையும் தொட்டுண்டு போகிறாளாம் சூரியன், அவ்வளோ வேகமாக சுற்றுறாருனால். எஸ் ஏகம் சக்கரம் துவாதசாரம் ஷண்ணேமி திருநாபி சம்வத்சராத்மகம் சமாமனந்தி தஸ்யாக்ஷோ மேரோ மூர்தனி கிருதோ மானசோத்தரே கிருதே தரபாகோ யத்ர புரோதம் ரவிரதசக்கரம் தைலயந்திரசக்கரவத் பிரமன் மானசோத்தர கிதௌ பரிபிரமதி. இந்த சூரியன் சுற்றுறது எப்படி இருக்குன்னாள், இந்த ஷெக்குன்னு ஒன்று உண்டு, எண்ணெய் ஆட்டுறதுக்காக கிராமத்தில் இருக்கும். என்னெல்லாம் யாராலும் கிராமத்தில் இருந்த வேலைக்கு தெரியும். அதாவது ஒரு மாடு இழுத்துன்னு போகும், நடுப்புற ஒரு இடம் இருக்கும், அதான் ஃபல்கரம் மாதிரி நடுப்புற இருக்கும். அதை சுற்றி வரலும் அப்படி சுற்றிகிட்டே இருக்கும். ஆக்சிஸ் நடுப்புற இருக்கும், அதை சுற்றி வரலும் சுற்றின்னு இருக்கும். அப்படி சுற்றுறாராம். பூமி நடுப்புற இருக்குது, சூரியன் அப்படி சுற்றுறாராம். அதாவது அப்படி நமக்கு தோன்றது அது சொல்கிறாளிங்க. எஸ் ஏகம் சக்கரம். அப்படி இந்த சூரிய பகவான் அவருடைய ரத்தத்தில் இருந்து சுற்றுறார். அவருடைய ரத்தம் இருக்கே ரதநீடஸ்து, அந்த ரதம் இருக்கே அதனுடைய ஆதாரமான வாயு மண்டலம் இருக்கே வழக்கு ஆகாசம், அதனுடைய விஸ்தாரத்தை சொன்னால் எத்தனை விஸ்தாரம்னால் ஷத்ரிம்ஷல்லக்ஷண யோஜனாயதா 36 லட்ச யோஜனம். எஸ்யைகம் சக்கரம் துவாதசாரம். அவருடைய அந்த தேர் இருக்கே, அது தேர் அதில் இருக்கப்பட்ட சக்கரம் இருக்கே எப்படின்னாள் துவாதசாரம், அதுக்கு 12 ஆரங்கள் இருக்குன்னாள், அதான் 12 மாதங்கள். ஷண்ணேமி, அதுக்கு 6 பட்டைகள்னால அது மேலே பட்டை போட்டிருக்கான். அதாவது ஒரு வீல்னால் அதுக்கு பட்டை போடணுமே, அது எப்படி 6 பட்டைகள்னா தான் அந்த 6 ராசிகள் 6 பருவங்கள்னு சொல்கிறது. ஷட்ருத்து. ஷண்ணேமி திருநாபி, 3 மாதங்கள் கொண்டது, 3 குடங்கள் மாதிரி இருக்காம் இந்த சக்கரத்துக்கு. சம்வத்சராத்மகம், அதனுடைய ஆத்மா என்னென்னா 1 வருஷம், இதெல்லாம் சேர்த்தா 1 வருஷம் நாள். சமாமனந்தி, இவ்வாறாக பெரியோர்கள் அந்த சூரிய பகவானுடைய ரத்தத்தினுடைய சக்கரத்தை சொல்கிறாளாம். அது சுழண்டுன்னு போகிறது இருக்கே, அதான் காலம்ங்கிறது, காலச்சக்கரம். தஸ்ய அக்ஷா, அதனுடைய அச்சு இருக்கே ஆக்சல், அதுதான் மகாமேருனுடைய உச்சியிலேருந்து மானசோத்தர மறைங்கிறது கீழே சவுத் போல், மகாமேருங்கிறது நார்த் போல். இது ரெண்டுக்கும் நடுப்புற இமேஜினரி ஆக்சிஸ் இருக்கே, அதான் தஸ்ய அக்ஷா, அதான் அச்சு. தஸ்ய அக்ஷா மேரோ மூர்தனி, மகாமேருனுடைய உச்சி. கிருதா மானசோத்தரே கிருத்தே தரபாகா, அதுக்கு அடுத்த பாகம் என்னென்னால் மானசோத்தர மறையினுடைய மறுபாகம். அந்த அச்சு இருக்கே அதில் கோக்கப்பட்டிருக்கான் இந்த சூரியத்தினுடைய இது. எப்படின்னால் செக்குங்கிற யந்திரம், தைல யந்திரம்னா செக்குன்னு அர்த்தம். தைல யந்திர சக்கரவர்த்தினால் பிரம்மன்னு. எப்படி செக்கு இப்படி ஆட்டுறதுக்காக சுழண்டு போகுமோ, அப்படி இந்த சூரியங்கிற சக்கரம் இருக்கே அது இந்த அச்சில் மாட்டிந்து சுற்றுறதுனால், அதாவது இந்த ஆக்சிஸ் சுத்திருந்து அப்படி தோன்ற மாதிரி இருக்குன்னாள் பரிசீத்துக்கு சொன்னாள். எஸ் ஏகம் சக்கரம் துவாதசாரம் ஷண்ணேமி திருநாபி சம்வத்சராத்மகம் சமாமனந்தி தஸ்யாக்ஷோ மேரோஹோ மூர்தனி கிருதோ மானசோத்தரே கிருதே தரபாகோ யத்ர புரோதம் ரவிரதசக்கரம் தைலயந்திர சக்கரவத் பிரமன் மானசோத்தர கிரவ் பரிபிரமதி. இவ்வாறா சுத்தின்னு வராளாம்.
தஸ்மின்னக்ஷே கிருதமூலோ த்விதீயோக்ஷः துர்யமானேன சம்மிதः தைலயந்திராக்ஷவத் த்ருவே கிருதோ பரிபாகः. தஸ்மின் அக்ஷே கிருதமூலः, அந்த ஆக்சிஸ் இருக்கே, அச்சு, அந்த சூரியனுடைய ரத்தம் போகிற அச்சு இருக்கே, அதில் கோக்கப்பட்ட மேரு மானசோத்திரம் மலைங்கிறது ரெண்டையும் சேர்த்தோன்னா அதில் தான் இமேஜினரி ஆக்சிஸு. அதனுடைய அளவு எத்தனை நாள்? துர்யமானேன சம்மிதா, 1,57,50,000 யோஜனை, அதான் 1/4 பங்கு இருக்காம், 37 லட்சம் சொன்னாள். த்விதீயா அக்ஷா, ரெண்டாவது அச்சு எங்கே இருக்குன்னாள்? தைலயந்திராக்ஷவத்து துருவ கிருத்தோ பரிபாகா, துருவமண்டலத்தில் போய் சேர்க்கப்பட்டிருக்கான். துருவமண்டலம்னு ஆகாசத்தில் அசுத்தீவலம் சப்தரிஷி மண்டலம், 7 நட்சத்திரங்கள் சுற்றும், அதில் கட்டப்பட்டிருக்குன்னாள். இதெல்லாம் இமேஜினரியாக கட்டப்பட்டு அதுலேருந்து சுத்தின்னு இருக்குங்கிறதா நினச்சிக்கணும் நம்ம. ரதநீடஸ்து 37 லக்ஷ யோஜனாயதः தத்துரிய பாக விஷாலः தாவான் ரவிரதயுகோ யத்ர ஹயாः சந்தோ நாமானः சப்தாருண யோஜிதாः வகந்தி தேவமாதித்யம். அந்த ரதத்துக்கு ஆதாரம் வேணுமே, ரதம் போகணுன்னா அதுக்கு சுத்தத்துக்கு ஆதாரம், அது வாயுமண்டலம், ஸ்பேஸு. ரதநீடஸ்து 36 லக்ஷ யோஜனாயதः 36 லட்ச யோஜனம், 36 lakhs, 36 லட்ச யோஜனை நீளமாம். தத்துரிய பாக விஷாலः, அதாவது 9 லட்சம், அதனுடைய 1/4 பங்குன்னா என்ன, 1/4 ஆஃப் இட், 9 லட்சம் அகலமாம். தாவான் ரவிரதயுகா, சூரிய ரத்தத்தினுடைய நுகத்தடின்னு சொல்கிறது, முன்னாடி மாட்டை கட்டுறது மாதிரி குதிரைகளை கட்டணுமே, அதுக்கு 9 லட்சம் யோஜனையாக அந்த நுகத்தடி. எத்தனை சந்தோனா மானஹா, அதில் அந்த நுகத்தடியில் சந்தஸுகள்னு சொல்ல மொத்தம் காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகத்தின்னு 7 குதிரைகள், அதான் சப்த சந்தஸுகள், 7 சந்தஸு, அதுதான் குதிரைகள் 7. சப்தஹயாக எத்திர சந்தோ நாமானஹ சப்தஹயாக, காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி என்பதாக 7 குதிரைகளை பூட்டின்னு போகிறாளாம். அருணயோஜிதாக, ஓட்டுறதுக்கு யாருன்னாள்? சேரியட்டியர் யாருன்னாள்? டிரைவர் அருணன்னு, கருடனுடைய அண்ணா அருணன். அருணன் தான் அதுக்கு ஓட்டின்னு போகிறவன். ஆதித்யம் தேவம் வகந்தி, இவ்வாறாக சூரிய பகவானை இந்த தேரில் வச்சு இழுத்துன்னு போகிறாளாம். ரதரீடஸ்து 36 லக்ஷ யோஜனாயதः தத்துரிய பாக விஷாலः தாவான் ரவிரதயுகோ யத்ர ஹயாः சந்தோ நாமானः சப்தாருண யோஜிதாः வகந்தி தேவமாதித்யம். அப்புறம் என்ன சொன்னாள்? அந்த அருணன் உட்கார்ந்துருக்கானே, சூரியனை பார்த்துட்டே தேர ஓட்டுறவன் இருக்கானே, பிரம்மாவனால் நியமிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கான். புரஸ்தாத் சவிதுஹு அருணः பశ్చాச்ச நியுக்தா சௌத்தியே கர்மணி கிலாஸ்தே, அவனை டிரைவராக அப்பாயின்ட் பண்ணது பிரம்மானால் நியுக்தா. அருணா சவிதுஹு புரஸ்தாத்து, சூரியனுக்கு முன்னாடி உட்காந்துன்னு போகிறானாம் அருணன் தேரோட்டுற வேலையில். சௌத்தியே கர்மணி, தேரோட்டுற வேலை அவனுக்கு சொன்னாள். புரஸ்தாத் சவிதுஹு அருணா பశ్చాச்ச நியுக்தா சௌத்தியே கர்மணி கிலாஸ்தே, டிரைவர் வேலை பண்ணிட்டு அருணன் போயின்னு இருக்கான். ததா வாலகில்யாः ऋषयः அங்குஷ்ட பர்வமாத்ராः 60,000 புரதः சூரியம் சூக்தவாக்காய நியுக்தாக சம்ஸ்துவந்தி. இப்படி போயின்னு இருக்கிற சூரிய பகவான் இருக்காரே, அவரை ஸ்தோத்திரம் பண்ணின்னு போகிறாளாம் 60,000 மகர்ஷிகள். அவளுக்கு வாலகில்யாள்னு பேர், இந்த குரூப் ஆஃப் ரிஷிஸ், அவளுக்கு வாலகில்யாள்னு பேர். 60,000 ரிஷிகள். அவள் பிரம்மதேவனால் நியமிக்கப்பட்டு சூரிய பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறாளாம் பின்னாடியே. ததா வாலகில்யாः ரிஷயः அங்குஷ்ட பர்வமாத்திராக, அவளுக்கு ரொம்ப உசரம் கிடையாது, அங்குஷ்ட பர்வமாத்திரா, கட்ட விரலுக்கு அணுவு தான் உயரம், ரொம்ப குள்ளமாக இருப்பாள். அவள் 60,000 புரதः சூரியம் சூக்தவாக்காய நியுக்தாக சம்ஸ்துவந்தி,
ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்காளாம் சூரிய பகவானு. போயின்னு இருக்காள். ததான்யேஜ ரிஷயோ கந்தர்வாப்சரசோ நாகா கிராமண்யோ யாதுதானா தேவாः இத்யேகைகசோ கணாः சப்த சதுர்தச மாசி பகவந்தம் சூரியமாத்மானம் நானா நாமானம் பிருதங் நானா நாமானः பிருதக் கர்மபி துவந்த்வச உபாசதே. அதே மாதிரி ததா அந்நே ரிஷயா ச கந்தர்வ அப்சரச நாகாः கிராமண்யாः யாதுதானாः தேவாः இதி. அதே மாதிரி முனிவர்கள், கந்தர்வர்கள், அப்சரசாள், நாகர்கள், கிராமாணிங்கிற யக்ஷாள், ராட்சசாள், யாதுதானாக ராட்சசாள், தேவர்கள், இவாள்லாம் ஜோடி ஜோடியாக 7 கூட்டங்கள், தனித்தனியாக 14 பேர்கள். துவந்த்வசா சப்தகணாக 7 கூட்டங்கள் ஜோடி ஜோடியாக ரெட்ட ஜோடியாக போயின்ட்டுருக்காளாம். ஏகைகஷா தனித்தனியாக. சதுர்தசனானான் நாமானஹ 14 பற்பல பல பல நாமாக்களை எடுத்து தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கலாம். பிருத்தக் கர்மபி தனித்தனியாக செய்கைகள் செஞ்சுட்டு அவள் கர்மாக்களை செஞ்சுட்டு அந்த பலவிதமான பெயர்களை கொண்ட நானா நாமானம் ஆத்மானம் அந்த பகவான் இருக்காரே சூரிய பகவான், அவருக்கு பல பேர் இருக்குது. அவருடைய பேரெல்லாம் உத்கோஷிச்சுண்டு ஒவ்வொரு மாதத்துலேயும் மாசி பிருத்தக் உபாசத்தை ஒவ்வொரு மாதத்துலேயும் பூஜை பண்ணிகிட்டே போகிறாள்னு சொன்னாள். தத் அந்நேச்ச ரிஷயோ கந்தர்வாப்சரசோ நாகா கிராமண்யோ யாதுதானா தேவாः இத்யேகைகசோ கணாः சப்த சதுர்தச மாசி பகவந்தம் சூரியமாத்மானம் நானா நாமானம் பிருதங் நானா நாமானः பிருதக் கர்மபிः துவந்த்வச உபாசதே. உபாசின்னு போராடினாள். லக்ஷோத்தரம் சார்த நவகோட்டியோஜன பரிமண்டலம் பூவலஸ்ய க்ஷணேன சகவ்யூதி உத்தரம் 2,000 யோஜனானி சபுங்கே. பூமண்டலத்தினுடைய 9.5 கோடியே லட்ச யோஜனை சுற்றளவு அந்த பகவான் சூரிய பகவான் ஒரு கணத்தில் 2 குரோஷங்கள்ங்கிறபடி 2 யோஜனை வீதம் ரொம்ப வேகமாக போய் சுத்தரார் இந்த பூமண்டலத்தைன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். சூரியனுடைய வேகத்தை சொல்லி. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஏகவிம்சோத்தியாயः. இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஏவம் ததோ வாருணீம் சௌம்யாமைந்திரீம் ச புனः ததான்யே ச கிரகாः சோமாதயோ நக்ஷத்ரைः சஹ ஜோதிஷ்சக்ரே சமभ्युद्यन्ति சஹ வா நிம்லோச்சந்தி ஏவம் முஹூர்த்தேன 34 லக்ஷயோஜனானி ஏவம் முஹூர்த்தேன 34 லக்ஷயோஜனானி अष्टशताधिकानि सौरोरथः त्रयीमयोऽसौ चतस्रुषु परिवर्तते पुरीषु यस्यैकं चक्रं 12 षण्णेमि तृणाभि संवत्सरात्मकं 12 षण्णेमि तृणाभि संवत्सरात्मकं समामनन्ति तस्याक्षो मेरोः मूर्धनि
கிருதோ மானசோத்தரே கிருதோ மானசோத்தரே கிருதோ மானசோத்தரே கிருதேதரபாகோ 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 யத்ர ப்ரோதம் யத்ர ப்ரோதம் யத்ர ப்ரோதம் ரவிரதசக்கரம் 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 தைலயந்திரசக்கரவத் 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 பிரமன் மானசோத்தரகிரௌ பிரமன் மானசோத்தரகிரௌ பிரமன் மானசோத்தரகிரௌ பிரமன் மானசோத்தரகிரௌ பரிப்ரமதி 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 தஸ்மின் அக்ஷே தஸ்மின் அக்ஷே தஸ்மின் அக்ஷே கிருதமூலோ த்விதீயோக்ஷः கிருதமூலோ த்விதீயோக்ஷः கிருதமூலோ த்விதீயோக்ஷः துர்யமானேன சம்மிதः துர்யமானேன சம்மிதः துர்யமானேன சம்மிதः தைலயந்திராக்ஷவத் 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 ध्रुवे कृतो परिभागः ध्रुवे कृतो परिभागः ध्रुवे कृतो परिभागः रथनीडस्तु 30 लक्षयोजनायतः रथनीडस्तु 30 लक्षयोजनायतः रथनीडस्तु 30 लक्षयोजनायतः तत्तुरीयभागविशालतः तत्तुरीयभागविशालः 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 तावान् रविरथयुगो तावान् रविरथयुगो तावान् रविरथयुगो यत्र हयाः छन्दो नामानः यत्र हयाः छन्द्रो नामानः यत्र हयाः छन्दो नामानः सप्तारुणयोजिताः 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 वहन्ति देवमादित्यं वहन्ति देवमादित्यं वहन्ति देवम् आदित्यं पुरस्तात् सवितुः पुरस्तात् सवितुः पुरस्तात् सवितुः अरुणः 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 पश्चाच्च नियुक्तः पश्चाच्च नियुक्तः पश्चाच्च नियुक्तः सौत्ये कर्मणि सौत्ये कर्मणि सौत्ये कर्मणि किलास्ते 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 तथा वालखिल्याः ऋषयः तथा वालखिल्याः ऋषयः तथा वालखिल्याः ऋषयः अङ्गुष्ठपर्वमात्राः 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 60 सहस्राणि 60 सहस्राणि पुरतः सूर्यं सूक्तवाकाय पुरतः सूर्यं सूक्तवाकाय पुरतः सूर्यं सूक्तवाकाय नियुक्ताः संस्तुवन्ति नियुक्ताः संस्तुवन्ति नियुक्ताः संस्तुवन्ति तथान्ये च ऋषयः तथान्ये च ऋषयः तथान्ये च ऋषयः गन्धर्वाप्सरसो 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 नागाग्रामण्यो 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 यातुधाना देवाः यातुधाना देवाः यातुधाना देवाः इत्येकैकशो गणाः इत्येकैकशो गणाः इत्येकैकशो गणाः 714 मासी 714 मासी 714 मासी भगवन्तं सूर्यमात्मानं भगवन्तं सूर्यमात्मानं भगवन्तं सूर्यमात्मानं नानानामानं 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 पृथङ् नानानामानः पृथङ् नानानामानः पृथङ् नानानामानः पृथक् कर्मभिः पृथक् कर्मभिः पृथक् कर्मभिः द्वन्द्वश उपासते द्वन्द्वश उपासते द्वन्द्वश उपासते लक्षोत्तरं सार्ध लक्षोत्तरं सार्ध लक्षोत्तरं सार्ध नवकोटियोजनपरिमण्डलं 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 भूवलयस्य 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 क्षणेन सगव्यूति
க்ஷணேன சகவ்யூதி உத்தரம் த்விசஹஸ்ரயோஜனானி உத்தரம் த்விசஹஸ்ரயோஜனானி உத்தரம் த்விசஹஸ்ரயோஜனானி சபுங்க்தே சபுங்க்தே சபுங்க்தே. ஸ்ரீஹரயே நமः. இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஏகவிம்சோऽத்தியாயः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஏகவிம்சோऽத்தியாயः. ஸ்ரீசுக உவாச்ச ஏதாவானேவ பூவலயஸ்ய சன்னிவேஷः பிரமாணலக்ஷதோ வியாக்கியாதः. ஏதேன ஹி திவோ மண்டலமானம் தத்விதः உபதிஷந்தி யதா த்விதலயோः நிஷ்பாவாதீனாம் தே அந்தரேணாந்தரிக்ஷம் ததுபயசந்திதம். யன்மத்யகதோ பகவான் தபதாம் பதிः தபன ஆதபேன த்ரிலோகீம் பிரதபதி அவபாசயதி ஆத்மபாசா ச ஏஷ உதகயன தட்சிணாயன வைஷுவத சஞ்ஞாபிः மாந்திய சைக்ரிய சமானாபிः கதிபிः ஆரோகண அவரோகண சமானஸ்தானேஷு யதாசவனம் அபிபத்யமானः மகராதிஷு ராசிஷு அஹோராத்ராணி தீர்ఘஹ்ரஸ்வ சமானானி விதத்தே. யதா மேஷதுலயோः வர்த்ததே ததா அஹோராத்ராணி சமானானி பவந்தி. யதா वृषभादिषु பஞ்சசு ச ராசிஷு சரதி ததா அஹான்யேவ வர்த்தந்தே. ह्रसति च मासी मासी एकैका घटिका रात्रिषु. यदा वृश्चिकादिषु पञ्चसु वर्तते तदा अहोरात्राणि विपर्ययाणि भवन्ति. यावद्दक्षिणायनम् अहानि वर्धन्ते यावद् उदगयनं रात्रयः. एवं नवकोटय 150 लक्षाणि योजनानां मानसोत्तरगिरि परिवर्तनस्य उपदिशन्ति. तस्मिन् ऐन्द्रीं पुरीं पूर्वस्मात् मेरोः देवधानीं नाम दक्षिणतो याम्यां संयमनीं नाम पश्चाद् वारुणीं निम्लोचनीं नाम उत्तरतः सौम्यां विभावरीं नाम तासु उदय मध्याह्न अस्तमय निशीथानीति. भूतानां प्रवृत्ति निवृत्ति निमित्तानि समय विशेषेण मेरोः चतुर्दिशम्. तत्रत्यानां दिवस मध्यङ्गत एव सदा आदित्यस्तपति सव्येनाचलं दक्षिणेन करोति. यत्रोदेति तस्यः समानसूत्रनिपाते निम्लोचति. यत्र क्वचन स्यन्देन अभितपति तस्य हैष समानसूत्रनिपाते प्रत्वापयति. तत्र गतं न पश्यन्ति ये तं समनुपश्येरन्. यदा चैन्द्रियाः पुर्याः प्रचलते 15 घटिकाभिः याम्यां सपादकोटिद्वयं योजनानां 12.5 लक्षाणि साधिकानि चोपयातिः. एवं ततो वारुणीं सौम्यामैन्द्रीं च पुनः तथान्ये च ग्रहाः सोमादयो नक्षत्रैः सह ज्योतिश्चक्रे समभ्युद्यन्ति सह वा निम्लोचन्ति. एवं मुहूर्तेन 34 लक्षयोजनानि 800 सौरो रथः त्रयीमयोऽसौ चतसृषु परिवर्तते पुरीषु. यस्यैकं चक्रं 12 षण्णेमि तृणाभिसंवत्सरात्मकं समामनन्ति. तस्याक्षो मेरोः मूर्धनि कृतो मानसोत्तरे कृतेतरभागो. यत्र प्रोतं रविरथचक्रं तैलयन्त्रचक्रवत् भ्रमन् मानसोत्तरगिरौ परिभ्रमति. तस्मिन्नक्षे कृतमूलो द्वितीयोक्षः तुर्यमानेन संमितः तैलयन्त्राक्षवत् ध्रुवे कृतो परिभागः. रथनीडस्तु 36 लक्षयोजनायतः तत्तुरीयभागविशालः तावान् रविरथयुगो. यत्र हयाः छन्दो नामानः सप्तारुणयोजिताः वहन्ति देवमादित्यम्. पुरस्तात् सवितुः अरुणः पश्चाच्च नियुक्तः सौत्ये कर्मणि किलास्ते.
तथा वालखिल्याः ऋषयः अङ्गुष्ठपर्वमात्राः 60 पुरतः सूर्यं सूक्तवाकाय नियुक्ताः संस्तुवन्ति। तथान्ये च ऋषयो गन्धर्वाप्सरसो नागा ग्रामण्यो यातुधाना देवाः इत्येकैकशो गणाः 7 मासि भगवन्तं सूर्यमात्मानं नानानामानं पृथक् नानानामानः पृथक् कर्मभिः द्वन्द्वश उपास्ते। लक्षोत्तरं 9,00,00,000 भूवलयस्य क्षणेन सगव्यूति उत्तरं 2,000 योजनानि स भुङ्क्ते। श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे पञ्चमस्कन्धे 21ோऽध्यायः। ஸ்ரீஹரயே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நம. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च 16 स्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.